சீமான் அவர்கள் பேசுவதை போல நான் பேச இயலாம். நான் அளந்து பேச வேண்டி இருக்கிறது இக்கட்டான சூழ்நிலை. இம்ப்ரெஸ் பிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் எஸ்.எம். பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ரோபர் வெற்றி நடை போடுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அந்த மனுவை பெற்றுக் கொண்டு சபாநாயகத்தில் சென்று இன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக நான் சென்றேன். அதையே ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் எப்படி சபாநாயகரை சந்தித்தார்? ஆண்டாள் என்று சொன்னாலே எப்போது ஆட்சியை ஆளப் போகிறான் என்ற கேள்விதான் இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறதில்லை. ஆகையால் இங்கே 2026 நெருங்குகிற நேரம், இந்த நேரத்தை நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எந்த பதிலை சொன்னாலும் எப்போது போகும், எப்படி போகும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேச வேண்டி இருக்கிறது. சீமானை போல அண்டிவிட முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் எப்படி வேண்டுமானாலும் கருத்துக்களை சொல்லலாம். அவருடைய உணர்ச்சிகளை பொறுத்து கொண்டு அவர் எப்படி வேண்டுமானாலும் கருத்துக்களை சொல்லுவார். கேட்பதற்கு இளைஞர்கள் இருக்கிறார். புட்டின் சொன்னார், உக்ரைனுடைய போர் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சமாதானப்படுத்துவதற்கு 2 தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவர்களையும் நம்முடைய பாரத பிரதமர் பெருமதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களையும் பாராட்டினார். இந்த எல்லைக்கோட்டிலே நாம் இன்றைக்கு பாதுகாப்போடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அவர்கள்தான் காரணம் என்பதை நான் நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மகாகவி பாரதி அவர்கள் சொன்னதை போல சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை எங்களிடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களால் உணர முடியும். இங்கே நாம் தமிழர் கட்சியை சார்ந்திருக்கிற போற்றுதலுக்குரிய சீமான் அவர்கள் பேசுவதை போல நான் பேச இயலாம். அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். எதை வேண்டுமானாலும் அவருடைய மனதில் இருக்கின்ற கருத்துக்களை புரியலாம். ஆனால் நான் அளந்து பேச வேண்டி இருக்கிறது இக்கட்டான சூழ்நிலை. ஒரு வார்த்தையை தவறிவிட்டால் என்ன வரப்போகிறது என்று வெளியே இருக்கின்ற தொலைக்காட்சியில் காத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை 2026 தேர்தல் வருகின்ற காரணத்தின் அடிப்படையில் 3 லட்சம் பேர் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். நான் அதில் பார்த்தேன். ஆகவே 3 லட்சம் பேர்களும் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலைதான் இது இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவருடைய கூர்மையான அறிவு, பரந்த சிந்தனை, எந்த தலைவர்களாக இருந்தாலும் ஒரு இடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய திறன் என்னுடைய இனிய சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் காணுகிறேன். சில பேர் கேட்டார்கள், இங்கே உங்களால் பல தலைவரிடத்திலே கேள்வி கேட்கின்ற போது அரசியல் தலைவர் உங்களிடத்திலே கேள்வி கேட்பதற்கு தயக்கம் காட்டி நாங்கள் வரவில்லை என்று சொல்கிறார் என்று குறிப்பிட்டார். அதையெல்லாம் தாண்டி முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பாரத பிரதமராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே பக்குவமாக கேள்வியை கேட்கக்கூடிய உங்களில் ஒருவராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை காணுகின்ற போது உண்மையிலேயே கோடான கோடி நன்றி விலகலை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உள்ளே நுழைந்த உடனேயே இன்றைக்கு கேட்டால் 2 கேள்விதான். நீங்கள் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி அவரை காண்டு இன்றைக்கு சந்தித்தீர்கள் என்று கேட்டார். நான் அப்போது சொன்னேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் 6 பேரும் அங்கே சென்றோம். நான் மட்டும் அல்ல. எனக்கு இன்றைக்கு தேவை என்ன என்று சொன்னால், என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி 2 நாட்களுக்கு முன்னாலே விவசாயிகள் பவானி ஆற்றங்கரைய ஓரத்திலே அங்கே இருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற அளவிற்கு ஒரு காயப்பற்றை கொண்டு வருகிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே ஒரு 200 பேருக்கும் மேற்பட்டவர்கள் எங்களிடத்திலே மனுக்களை தந்தார். அந்த மனுவை பெற்றுக் கொண்டு சபாநாயகத்திலே சென்று இன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக நான் சென்றேன். அதையே ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் எப்படி சபாநாயகரை சந்தித்தார்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரை சந்திப்பது சகஜமான நிலை. ஏனென்று சொன்னால் அப்படி சந்திக்கின்ற போதுதான் நம்முடைய குறைபாடுகள் என்ன இருக்கிறது, ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு 1/2 மணி நேரத்திற்கு முன்னாலே அவரிடத்திலே அனுமதி பெற வேண்டும். ஆகவே அதையெல்லாம் ஒரு விமர்சனமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே நான் இக்கட்டான சொல்லி உங்களிடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நான் மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பயணங்கள் என்பது புரட்சி தலைவரால் முதலே அடியெடுத்து வைத்தேன். இங்கே நான் வருகிற போது நான் முதலே பார்த்தேன். இந்த நிகழ்ச்சியை காணுகின்ற போதே ஆண்டாள் அந்த நிறுவனத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டாள் என்று சொன்னாலே எப்போது ஆட்சியை ஆளப் போகிறான் என்ற கேள்விதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நிலை. ஆகையால் இங்கே 2026 நெருங்குகிற நேரம், இந்த நேரத்திலே நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எந்த பதிலை சொன்னாலும் எப்போது போகும், எப்படி போகும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் தடுமாறாமல் ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேச வேண்டி இருக்கிறது. சீமானை போல அண்டிவிட முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் எப்படி வேண்டுமானாலும் கருத்துக்களை சொல்லலாம். அவருடைய உணர்ச்சிகளை பொறுத்து கொண்டு அவர் எப்படி வேண்டுமானாலும் கருத்துக்களை சொல்லுவார். கேட்பதற்கு இளைஞர்கள் இருக்கிறார். அவர் கருத்துக்கள் அத்தனையும் ஈர்க்கக்கூடியவர்களாக இளைஞர் பட்டாளங்களிடத்தில் இருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும் நிதானத்தோடு ஒரு இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற முறையில் வார்த்தைகளை உங்களிடத்தை அள்ளித்தர வேண்டிய சூழ்நிலைகள் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்றைக்கும் நான் தொண்டனாக இருக்கிறேன் என்பதை வலியுறுத்தி விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் நான் தலைவர் இல்லை, கருத்துக்கள் சொல்கிற ஒரு தொண்டனாக இருந்த இந்த இயக்கத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த தலைவருடைய ஒவ்வொரு கருத்துக்களை நம்ம கூர்ந்து கவனிக்கின்ற போது பல்வேறு கருத்துக்கள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் பேச முடியாத 6 மொழிகளே பேசக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக இருந்தவர் புரட்சித் தலைவர் அம்மா. பல பேர் அவரை சந்திக்கிற போது அவருடைய புரோனன்சியேஷன் என்று சொல்வார்களே, ஆங்கிலத்தில் உச்சரிப்பு என்பது நான் உலக வரலாற்றில் அவரை தவிர யாராலும் கண்டதில்லை என்ற வரலாற்றை படித்த தலைவி. நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டுமோ அந்த தலைமைக்கு புரட்சித் தலைவருக்கு பிறகு அவர்கள் இருவரும் இந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தினார். ஏன் இதை நான் சொல்கிறேன் சொன்னால், அன்றைக்கு பல பேர் சொல்வார்கள், கண்ணுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் உணவளித்தான் பரம் என்று சொல்வார்கள். ஆனால் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் உணவளித்த ஒரே தலைவி புரட்சித் தலைவர் அம்மா என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிட்டு காட்டுகிறேன். அவரிடத்தெல்லாம் அந்த உதவிகளை செய்தார். அதற்கு பிறகு மீண்டும் அம்மா அவர் மறைந்ததற்கு பிறகு 4 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்தோம். சாணக்கியாவுடைய அன்பு சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லுகிற போது இந்தியாவை பற்றி சொன்னார். இந்தியாவை பற்றி சொல்லுகிற போது பல கருத்துக்களை இங்கே சொன்னார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக வாழ்ந்தவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள், அம்மையார் அவர்கள். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், எடுத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் இருந்தது. நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். காலை செய்தியிலே பார்த்தேன். இங்க இருக்கின்ற போது பல்வேறு செய்திகளை நாங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற போதுதான் மத்திய அரசிலே ஒரு சிறந்த பாரத பிரதமர் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இருக்கிறார் என்று வரலாற்றை படைத்திருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், நம்முடைய நாளை பத்திரிகையிலே நான் பார்க்கின்ற போது ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் சொன்னார், உக்ரைனுடைய போர் நடந்து கொண்டிருக்கிறது, என்னை சமாதானப்படுத்துவதற்கு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையை கொண்டு வருவதற்காக 2 தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள், வெற்றி பெறுவதற்காக என்று சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களையும் நம்முடைய பாரத பிரதமர் பெருமதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களையும் பாராட்டினார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், யார் நல்லதை செய்கிறார்கள் இவரை பாராட்ட வேண்டும். இன்றைக்கு இந்திய நாடு ஒருமைப்பாடு உள்ள நாடாக இன்றைக்கு வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு அவரெல்லாம் காரணம். ஆனால் குறிப்பிடுவதற்கு காரணம் நீங்கள் சிந்திக்க வேண்டிய இதுதான். ஒன்றே நான் உங்களிடத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். கோவிட்-19 வருகிற போது இந்த உலகத்திலே அதிக மக்கள் தொகையை கொண்டிருக்கிற நம்முடைய நாட்டில் அத்தனை பேருக்கும் தடுப்பூசி இலவசமாக போட்ட வரலாறு இந்த மண்ணிலே இருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்திய நாட்டிலே எல்லைக்கோடு என்று சொல்வார்களே, இந்த எல்லைக்கோட்டிலே நாம் இன்றைக்கு பாதுகாப்போடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் தான் காரணம் என்பதை நான் இந்த நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பாராட்ட வேண்டும் என்பதல்ல, சில பேர் சொல்வார்கள். நான் அதற்காகத்தான் சொன்னேன், இந்திரா காந்தியும் கோடிட்டு காட்டினேன். ஏன்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் தள்ளி விட கூடாது என்றார்கள். நான் சொன்னேனே, இக்கட்டான சூழலை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் சொன்னாலே மாட்டாமல் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். மகாகவி பாரதி அவர்கள் சொன்னதை போல சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். ஆகவே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இம்ப்ரெஸ் பிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் இசம்பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ரோபர் வெற்றி நடை போடுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.